ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபைலில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுறது, அதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் அதை எப்படி வந்து சிம்பிளாக நம்ம வந்து C++ல எழுதுறது, அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு OF ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் எந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, டாட் ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைல் நேமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். எப்பயாவது நீங்கள் OF ஸ்ட்ரீமில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்பொழுதுமே அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் ஓப்பன் பண்ணியே ஆகணும். அதனால இந்த 2 லைனையும் எப்பொழுதுமே எழுதணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா C++ல இதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லைன் எழுதியிருக்கீங்க இல்லையா? OF ஸ்ட்ரீம் டெஸ்ட் ஃபைல், அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துலயே நீங்கள் வந்து இந்த ஓப்பனிங் பேரந்தசிஸை கொடுத்து நீங்கள் ஃபைல் நேமையும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகி இந்த ஃபைலும் ஓப்பன் ஆகிடும். அதாவது 2 லைனை நம்ம தனித்தனியாக எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அது ரெண்டையும் ஒரே லைன்லேயே எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா? இதுதான் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒருவேளை இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே சொல்லணும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லும்போது நிறைய எரர் வரத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதே நேமில் வேற ஒரு ஃபைல் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் மெமரி வந்து பத்தாமல் இருக்கலாம் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த ஃபைலில் நீங்கள் அவுட்புட் பண்ண சொன்னீங்கன்னா அது பண்ணாது இல்லையா? ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபைலே ஓப்பன் பண்ணல. அப்போ ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அந்த இஃப்குள்ளார இந்த OF ஸ்ட்ரீம் வேரியபிளை எழுதி நீங்கள் வந்து ஓப்பன் ஆகிடுக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு வந்து .is_open அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கும் கம்ப்யூட்டர். அந்த ஃபைலை வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல எழுதி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லாட்டினா இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த லைனை வந்து நம்ம எழுதணும் இல்லையா? அதாவது டெஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம். அதனால் இதை வந்து நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார இப்போ கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஃபைலை வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வந்து தெரியப்படுத்தணும் இல்லையா? அதாவது இந்த ஃபைல் ஓப்பன் ஆகல, என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டு நம்ம இந்த கன்சோல்லையே வந்து நம்ம சொல்லலாம். இன்னும் வந்து உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகலை, நீங்கள் வந்து கரெக்டாக அதை பண்ணலை இன்னும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சி அவுட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணலாம், ஃபைல் ஓப்பன் எரர் அப்படின்னு நம்ம வந்து சும்மா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஃபைல் கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷனில் அதை நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா, போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரியே அந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன அவுட்புட் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதை பண்ண சொல்லியிருக்கோம். ஒருவேளை ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம கன்சோலில், அதாவது இந்த இடத்துலையே நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை இல்லையா அந்த ப்ரோக்ராமில், நம்மளுக்கு எந்த எரரும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபைல் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இந்த பிரிண்ட் பண்ண சொன்னதும் அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம எழுதியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த testFile.txt பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபைலை வந்து நான் எதுவுமே எந்த நேமும் கொடுக்காம நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபைலுக்கு பேரே கொடுக்காதனால அது வந்து ஒரு எரர் இல்லையா? எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நம்ம சொல்லலை. அதனால் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து இந்த இஸ் ஓப்பனை வந்து ஃபால்ஸ் ஆக்கிரும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பேரில் ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நம்ம சொல்லாததுனால அதால் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் இது ஃபால்ஸ் ஆகிட்டதுனால நம்மளுக்கு இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் ஓப்பன் எரர் அப்படின்னு வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து இந்த எம்டி ஃபைலை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நீங்கள் கரெக்டாக பேர்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மெமரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதே ஃபைல் நேமில் வேறு அதே பேரில் வேறு ஒரு ஃபைல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விதவிதமான எரர்ஸ்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன எரர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே ஃபைலு, அதாவது OF ஸ்ட்ரீம் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு டாட் ஓப்பன் கொடுத்து ஒரு ஃபைல் நேமும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே ஒரு பேரந்தசிஸ் கொடுத்து நீங்கள் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் ஃபைல் நேமை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து
ஃபைல் வேரியபிளையும் டிக்ளேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ஃபைலையும் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரே லைன்லேயே எழுதிட்டோம் இல்லையா? அதனால் இது வந்து சிம்பிளாக இருக்குது போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்ததோட. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா, போன எக்ஸாம்பிள்னா நம்ம எரர் வருதா இல்லையா அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபைல் ஒழுங்காக ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் வந்து வேரியபிள் நேம் டாட் is_open அந்த ஃபைல் கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். அதனால நம்ம போன எக்ஸாம்பிள் மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் நேம், அதாவது OF ஸ்ட்ரீம் வேரியபிள் நேம் கொடுத்து என்ன அவுட்புட் பண்ணுமோ அதை கொடுத்துருவோம். அது வந்து ஃபைலில் வந்து அவுட்புட் ஆயிரும். ஒருவேளை எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா கன்சோலில் எரர் ஆயிருக்கு, இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.